ஒரே ஒரு செய்தி. வஉசி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கப்பலோட்டிய தமிழன் எத்தனை ஆண்டு சிறைவாசம் யாருக்காவது தெரியுமா? 40 ஆண்டுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி நீதிமன்றம் தீர்ப்பு வாசிக்கிறது. எல்லோரும் அழுகிறார்கள். மனைவி மயக்கமுறுகிறார். வஉசி அதை பார்க்கிறார். ஆனால் சித்தம் கலங்காமல், சிந்தை மாறாமல், ஒரு சொல் கூட பிறழாமல் 40 ஆண்டுகால சிறை தண்டனையும் கேட்ட பிறகு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழங்கி வீரமா முழக்கம் போட்டு வேன்ல போய் ஏறிட்டார். வேன்ல இருந்து வெளியே பார்க்கிறாரு. தம்பி ஓடி வர்றான். அவரை விட 4 ஆண்டுகள் வயதில் இளையவர். என்ன சொல்லி அழுது ஓடி வந்தார் தெரியுமா? அந்த ராமனுக்கு 14 வருஷம் தானே அண்ணா, உனக்கு 40 வருஷமா என்று கதறி கதறி அழுதபடி அந்த வேனுக்கு பின்னாலேயே ஓடி வந்தார். அப்பீலில் 40 ஆண்டு கால சிறை தண்டனையை 6 ஆண்டுகளாக குறைத்தார். கதறி அழுத தம்பிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவருக்கு சிறையில் இருக்கிற போது சொல்கிறார்கள். வீடு வந்து பார்த்தால் அண்ணன் சிறைக்கு போன காட்சியை பார்த்த கணத்தில் புத்தி பேதரித்து விடுகிறது. வீட்டுக்கு வந்து மீனாட்சி சுந்தரத்தை கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு, மீனாட்சி, அண்ணன் வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டேன் என்று சொல்கிறார். ஏனெனில் தன் குரல் கேட்டு தன் முகம் பார்த்து தம்பி குணமடைவான் என்று நம்பி சொன்னார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்க அண்ணன் சிறைக்கு போய்விடும், எங்க அண்ணன் சிறையிலே தான் இருக்கிறார். 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? வஉசி காலமான பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீனாட்சி சுந்தரம் காலமானார். காலமாகிற வரையில் திரும்ப அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை.